ஒரு கேள்வியில் என்ன நீங்கள் இந்த மாதிரி சிவராத்திரிலாம் இருக்கும்போது வழக்கெல்லாம் வருது எதிர்க்கிறாங்களே சில பேர் அப்படிங்கிறப்ப இது வளர்ந்து வர்றதுல பொறாம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு அன்னைக்கு கஷ்டப்பட்டவன் சீட்டி அடிச்சவன் இன்னைக்கு எங்கேருந்து இந்த காசு வந்துச்சு? அதாவது எதுவுமே அரசாங்க நிலத்தை அடுத்தவங்க நிலத்தை நாங்கள் வந்து ஆக்கிரமிக்கலங்கிறாரு ஒரு இன்ச்சு இல்லையே. இப்போ முந்தா நேற்று இன்னொரு தம்பி வந்துட்டு நான் படித்தேன் பேப்பரில், அதுக்கப்புறம் அவரும் என்னை கான்டாக்ட் பண்ணார். ஞான சண்முகமோ ஞானவேலு ஏதோ அவர் பேர் ஏதோ ஒரு இது. அப்போ அவரோட தோட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த சிவராத்திரி அன்னைக்கு அவர் கேஸ் போட்டிருக்காரு ஹைகோர்ட்டில். இந்த மாதிரி இவனோட கழிவு நீரெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் நடத்தும் போது எங்கள் தோட்டத்தில் விடுறாங்கன்னு சொல்லி அதுக்கு அவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எல்லாம் இவனுங்கன்னா யோகிய சிகாமணிங்களா? சரி, இந்த ஆள் இவ்வளோ பேசுகிறாருல்ல, நான் வந்துட்டு யோகாவால் உங்களுக்கு ஹெல்த் இப்படி வரும், நீங்கள் இப்படி சாப்பிடணுன்ட்டு. அப்போ என்னத்துக்கு உனக்கு வந்து மூளையில் இது வந்துச்சு கோளாறு? நான் என்ன சொல்கிறேன், நான் கடவுள் நம்புறது ஆள், நீங்கள் கடவுள் நம்பாத ஆள். ஓகே, நான் கடவுள் நம்ப, உனக்கு கடவுள் கரெக்டாக தண்டனை கொடுத்துருக்கா. நீ இவ்வளோ பேர்த்து அயோக்கியத்தனம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கட்டும்ங்க, நீ ட்ராமா போடலாங்க. இப்போ நான் வந்துட்டு எனக்கு 1008 இருந்தாலும் நீங்கள் வெளியே வந்து சிரிக்கிறது கிடையாது பாருங்க. நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணுறதாலையோ நீங்கள் இந்த கூத்து பண்ணுறதாலையோ நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அதை விட பைத்தியக்காரத்தான வேறு எதுவும் கிடையாது. இப்போ நான் வந்து அந்த ஆளை விட வயசில் பெரியவோ, அந்த ஆள் எதுக்கு அப்படி கிளம்ப பிசாசு மாதிரி இருக்குது? இப்போ எதுக்கு உனக்கு மூளைக்கோளாறு இருந்துச்சு? எனக்கு ஒரு மூளைக்கோளாறும் இல்லை, நான் எந்த மருந்தும் சாப்பிட்றதில்ல. ஏன்னா எண்ணங்கள் நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட். நீ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நீ குருன்னு கூப்பிட்டுக்காத, சத்குரு. நீ சத்குரு இல்லை, நீ ஒரு சேட் குரு. சேடுன்னா என்ன சொல்கிறது, தமிழில் வந்துட்டு இப்படி இருப்பாங்களே கஷ்டத்தில், அதுதான் குரு. நீ வந்து ஒரு சேடிஸ்ட், நீ வந்து ஒரு அகங்காரம் பிடிச்ச ஒரு மனிதனே கிடையாது. நீங்களாம் இருக்கோம் பெரிய ஒரு பக்தர்கள் கூட்டம் வச்சிருக்கிறாரு. இவங்கெல்லாம் அரக்கர்கள். இவனுங்கெல்லாம் வந்துட்டு நிஜமாவே தூக்கு தண்டனை கொடுக்கணும்.